வீட்லயே இதை வச்சு நம்ம ஜெல்லி பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ நம்ம அதை பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் சொல்ல நீ தான் பண்ண போற. ஓகேவா? ஓகே, செய்யலாமா? ஓகே, எல்லாருக்கும் சொல்லு. ஹலோ எவ்ரிவன். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் தான் சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நான் தான் குக் பண்ண போறேன். ஓகே 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 ஓகே. சரி. ஹாய் எவ்ரிவன். ஜெல்லி போடுவாங்க செய்ய போறோம்ல சொல்லி சாப்பிட போறேன். நீ தான் எப்போ சாப்பிடுவிய? இன்னைக்கு யார் செய்ய போறா இந்த ஜெல்லிய? ஓகே, நான் தான் சமைக்க போறேன். குக் பண்ண போறேன். இன்றைக்கி நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெரி கிறிஸ்டல் மிக்ஸ் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட்டில் கிடைக்கிது. ஸோ இதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேக்கெட் இருக்கும். இந்த பவுடர் மிக்ஸை மட்டும் நம்ம வச்சே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு ஜெல்லி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுலேயே வந்து எந்த பாக்ஸ் வாங்குறீங்களோ அதுலேயே பின்னாடி எழுதியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் கட்டியாக இருந்தால் அதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சே வந்து ஸ்மாஷ் பண்ணால் அப்படி சரியாயிடும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அமைக்க விட்டிங்கன்னா சரியாயிடும். கட்டி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி விட்டோன்னே நல்லா அது கரையணும். கொஞ்சம் கூட அந்த பவுடர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். தண்ணி இது வரைக்கும் பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா பாயில் ஆன உடனே அந்த வாட்டரை வந்து இந்த மிக்ஸோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். இந்த மிக்ஸை ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் அந்த பவுடர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அடியில் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதை ஒரு 1 hour அப்படியே விட்டுடலாம். அப்படியே செட் ஆகிடும் ஜெல்லி. இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஒரு 1/2 hour ரெடி ஆகிடும். இப்போ நான் வெளியே தான் வச்சேன். ஏன்னா குப்புட்டுக்கு வந்து கூலிங் சேராது. ஸோ அதனால் நான் வந்து வெளியவே வச்சுட்டேன். 1 hour வந்து இது செட் ஆகிடும். வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 hour நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து அப்படியே மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஃப்ளாட்டாக இருக்க பாக்ஸ்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இன்னுமே நல்லாயிருக்கும். அதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம் நாங்கள். ஸோ மாற்றினோடனே அப்படியே ஜெல்லி ரவுண்டாக வந்துருச்சு பார்த்திங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் எதாவது டெசர்ட் கூட பண்ணலாம். ஏதாவது மில்க் ஷேக் அந்த மாதிரி கூட நீங்கள் அதில் போட்டு குடிக்கலாம். இல்லை ஜூஸஸில் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். அண்ட் இது ரெகுலராக கொடுக்கக்கூடாது. இது ஹெல்தி கிடையாது ஜெல்லி வந்து. ஸோ அதனால் எப்போவாவது ஒரு தடவை ரேராக கிட்ஸை வந்து நல்லா எங்கேஜாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னாக ஏதாவது அவங்களே வந்து எங்கேஜ் பண்ணுங்கள். நல்லா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குப்புட்டுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.